ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோதுமை பரோட்டா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, நம்ம எது வேணாலும் ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். வெஜ்ஜி குருமா கூட வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டை கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உடைச்ச முட்டை கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பரோட்டாவுக்கு சாப்பிட்றதுக்கு பரோட்டா சுட்ட உடனே இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா மெதுவாக அடிக்கணும். நல்லா அடித்தாக்கா இந்த மாதிரி நல்லா நைஸாக சாப்பிட்டா வருது. நம்ம மடித்தோம் இல்லையா, லேயராக நல்லா கடிச்சிருக்கு பாருங்கள். உடைச்ச முட்டை கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கோதுமை மாவு தான் எடுத்துருக்கோம். இந்த மாவுக்கு தகுந்த உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் வர மாதிரி எண்ணெய், சமையல் எண்ணெய் தான். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நார்மல் வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு கலந்து விட்டு ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி மாவு நல்லா கலந்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் மேலே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மேலே அப்படியே 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சப்பாத்தி மாவு நல்லா கலந்து வச்சு ரெடியாக இருக்குது. தட்டு போட்டு மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் ஊறட்டும். மாவு வந்து கோதுமை மாவு 1/2 கிலோ. சப்பாத்தி மாவு நல்லா கலந்து வச்சுருக்கேன். நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், திரட்டுறதுக்கு கோதுமை மாவு அப்படியே மேலே எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா திரட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி மடிப்பாக மடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா மடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படியே ரவுண்டாக சுற்றிட்டேன் பாருங்கள். தட்டி விட்டுங்க. லைட்டாக மாவு, கோதுமை மாவு தான், எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும். லைட்டாக போடணும். அப்படியே லைட்டாக அப்படியே திரட்டி விட்டுடுங்க. இதை நல்லா இணைச்சிடுங்க. ஜாயிண்ட்டை வந்து இணைச்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள்,
கோதுமை பரோட்டாவுக்கு அழகாக தட்டியிருக்கிறோம் பாருங்கள். இப்படி நம்ம சப்பாத்தி மாவே தான் மடிப்பு மாதிரி மடித்து இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த திக்னஸ் இருக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை பரோட்டா எல்லாமே தட்டிட்டு வந்துட்டேன். பாருங்க தோசைக்கல் வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பரோட்டாவை அப்படியே மேலே வச்சுருங்க. கொஞ்சம் சூடு ஏறட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எண்ணெய் விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இந்த டைமில் அப்படியே எண்ணெய் விடுங்க. நல்லா 2 டீஸ்பூன் எண்ணெய் தாராளமாக விடுங்க. நல்லா இந்த ஓரங்கள்லேயும் படுற மாதிரி நல்லா எண்ணெய் விடுங்க. இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுரு. பரோட்டான்றதால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். தீ கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் கனமாக இருக்குது இல்லையா, நல்லா வந்து மாவு நல்லா வேகணும். அதனால் அப்படி திருப்பி திருப்பி போட்டு எடுங்க. இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற எண்ணெயிலே நல்லா வந்து பாருங்கள். தீச்சிடாதீங்க, மிதமான அண்ணில் வச்சுடுங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது. லைட்டாகவே எண்ணெய் விட வச்சுருங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மீதி இருக்கிற பரோட்டாவும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், திரும்பவும் இன்னும் ஒன்று போட்டு பாருங்கள். நல்ல புசு புசுன்னு நல்ல பரோட்டா வந்து எடுத்து சூப்பராக வரும். நல்லா அப்படியே பிரித்தா லேயர் லேயராக சூப்பராக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பரோட்டாலாம் ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம 2 கையாலேயே இதை நல்லா அடித்து விட்டோன்னா நல்லா லேயர் லேயராக நமக்கு கிடைக்கும். சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து நல்லா அடிங்க. அது மாதிரி இது வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மெதுவாகிடுது. இப்போ நமக்கு லேயர் லேயராக கிடைக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கோதுமை பரோட்டா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா சூடாக அடித்த பிறகு மெதுவாக எடுத்து பாருங்கள், லேயர் லேயராக நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கோதுமை பரோட்டா ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.